ஐபிஎல் 2025 ஓப்பனிங் பேர் அப்படின்னா சாய் சுதர்சன் கில்லு தாங்க. இதுல மாற்று கருத்தே இல்லைங்க. கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும், ஐபிஎல் ரசிகர்கள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும். இந்த ஐபிஎல்ல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேர் அப்படின்னா எழுதி சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் பஞ்சாப்ல சொல்லலாம். பஞ்சாப்லயும் ஓப்பனிங் பேர் நல்லா இருக்கு. ஆனா பெஸ்ட் பேர் இந்த வருஷத்தோட அப்படின்னா கேம் வின்னர், மேட்ச் வின்னருங்க. ஓப்பனிங் அப்படி ஒரு ஓப்பனிங் எல்லா மேட்ச்லயுமே அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சாய் சுதர்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5-6 மேட்சா பாத்தீங்கன்னா கில் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. வேற வாய்ப்பே இல்லைங்க. உண்மையாலுமே அது சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் இன்னைக்கு நான் 100 அடிச்சு அவனும் டீமுக்காக அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா? அப்படியே மைண்ட் கேம்ல ஆடினாருங்க. ஆட்டம்னா அப்படிதாங்க இருக்கணும். என்னதான் அவர் ஆடி என்னங்க பிரயோஜனம்? இந்த பக்கம் பவுலிங்ல ஒண்ணுமே இல்லைங்க. சுத்தமா ஒண்ணுமே எடுப்படவே இல்லைங்க. யாரு போட்டு எடுப்படவே இல்லைங்க. ஸ்பின்னு ஃபாஸ்ட் ஒண்ணுமே எடுப்படல. டெல்லியை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஜிடி பாத்தீங்கன்னா இன்னும் ஏற்கனவே ஸ்ட்ராங், இன்னும் ஸ்ட்ராங்கா மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜிடிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குங்க. எதிர்காலம்னா என்னன்னா, வரக்கூடிய மேட்சை நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா, இனிமே அவங்க நல்லா விளையாடணும்னு இல்லை, பிளே ஆஃபை சூப்பரா விளையாண்டாங்க அப்படின்னா ஃபைனலுக்கு தகுதியான ஒரு டீம், ஃபைனல்ல கப்படிக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த டீம் அப்படின்னா கண்டிப்பா ஜிடியை சொல்லலாம். அதற்கு அனைத்து தகுதியும் ஜிடி கிட்ட இருக்கு. ஜிடி அதை பண்ணுவாங்களா அப்படிங்கறத காலம் முடிவு பண்ணும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.